எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பொய் பேசி வருவதாகவும், ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்திலேயே தன் பெயரை பதித்தவர், விளம்பரம் பற்றியெல்லாம் பேசலாமா என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெறுவதில் முதலமைச்சர் விளம்பரம் தேடுவதாக இபிஎஸ் வெளியிட்ட அறிக்கைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அரசின் சேவைகள் அனைத்தும் மக்களுக்கு எளிதாக கிடைப்பதற்காக திமுக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை கண்டு தூக்கமிழந்து திரியும் பச்சை பொய் பழனிசாமி திமுக அரசின் மீது எப்படியாவது அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் பொய்களை உருட்டி திரட்டி இதுபோன்ற பொய்யான அறிக்கை வெளியிடுவதாக கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியின் போது குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு பல பெயர்களை சூட்டி விளம்பரம் ஆட்சிதான் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டம் 12 கோடியே 78 லட்சம் ரூபாய் செலவில் டிஜிட்டல் குறை தீர்ப்பு திட்டம் என எந்த திட்டமும் சரிவர நடத்தப்படவில்லை. 2016ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட அம்மா கால் சென்டர் திட்டத்தையே முதலமைச்சரின் உதவி அழைப்பு மையம் என பெயரை மாற்றி அதே தொலைபேசி எண்ணுடன் 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது புதியது போன்று அறிவித்தார் பழனிசாமி என அவர் குறை கூறியுள்ளார். எனவே வெற்று பொய்களை பேசி அரசியல் செய்யலாம் என பிதற்றி திரியும் பழனிசாமிக்கு பச்சை பொய் பேசும் பழக்கம் மட்டும் மாறப்போவதில்லை என்றும் தங்கம் தென்னரசு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.